நான் இன்றைக்கி குலோப்ஜாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்சர் எடுத்துக்கிட்டேன். அந்த மிக்சரை வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி செஞ்சுட்டுருக்கேன். பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குலோப்ஜாம் மிக்சரு உருட்டி வச்சாச்சு. இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ சிறப்பு செஞ்சிடலாம். போய் குலோப்ஜாம் மிக்சருக்கு வந்து நம்ம குலோப்ஜாம் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பிசைஞ்சு வச்சோடனே இப்போ அதுக்கு பாகு ரெடி பண்ணியிருக்கேன். பாகுக்கு வந்து 600 கிராம் வந்து சுகர் வந்து இந்த பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சுகரில். அதில் வந்து ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா சூடாகி அந்த சக்கரெல்லாம் கரெக்டாக பாகு ரெடி ஆகிடும். குலோப்ஜாம் பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டேன். இப்போ குலோப்ஜாம் உருட்டிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். சின்னதாக நல்லா கிராக் இல்லாமல் செய்கிறதுக்காக மெதுவாக சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒன்றா பாருங்கள், சின்னதாக உருட்டி வச்சுட்டுருக்கோம். இதே மாதிரி மீது எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதிலேருந்து குட்டியாக குலோப்ஜாம் பால் ரெடி ஆக்கிட்டேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதில் ஆயிலும் ஊற்றியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குலோப்ஜாம் சுட்டு எடுக்கணும். ஆயில் வெதன்னு இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். 1 பை 1 வந்து குலோப்ஜாம் உருண்டை போட்டு அந்த லோ ஃப்ளேம்லேயே வந்து வெந்து மெதுவாக மேலே வந்தால் தான் கரெக்டாக உள்ளே இருக்கிற எல்லாமே வேகும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக வச்சு சுட்டு எடுத்தால் குலோப்ஜாம் ரெடி ஆகிடும். குலோப்ஜாம் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஜாமில் போட்டுடலாம். சக்கரை பாகில் போட்டுடலாம். இப்போ இதை எடுத்து நல்லா 2 பக்கமும் வெந்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இது சக்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். சக்கரை பாகு ரெடியாக இருக்குது. இந்த சக்கரை பாகில் வந்து நம்ம செஞ்சு வச்ச குலோப்ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். குலோப்ஜாம் ஆட் பண்ணியாச்சு. செஞ்சு வச்ச சக்கரை பாகில் குலோப்ஜாம் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். எல்லாம் பாகில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு.